சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் பிளேட்டிங் பண்ணலைன்னா எப்படி? எப்போவுமே அப்படிதாங்க. பிளேட்டிங் பண்ணால் தான் எனக்கு மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். உளுந்தஞ்சோறு நல்லா பொல பொலன்னு வெந்திருந்துச்சு. ஸோ பிளேட்டிங் பண்ணிடலாமா? உளுந்தச்சோறு வச்சுட்டு அது கூடவே மீன் குழம்பு, அதுக்கப்புறமா மீன் வந்து பொரிச்சு ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லஞ்ச் வந்து சூப்பராக சாப்பிட்டாச்சு. பேலன்ஸ் மீன் வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ பாப்பாவுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஃபைனலாக டுடே வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னே இது என்ன அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ தெரியாதவங்க அப்படியே பார்த்துட்டே இருங்க. நியூபார்ன் பேபிக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாப்பாவை வந்து இந்த மாதிரி இதில் வந்து படுக்க வச்சிடணும். இதை ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணுற மெத்தடில் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக வந்து நம்ம வந்து மாட்டிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பாப்பா இந்த மாதிரி படுக்க வச்சிட்டோம் அப்படின்னா பாப்பா அதில் தொங்கிட்டு இருக்கிற குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை வந்து நல்லா பிடிச்சி விளையாட ஆரம்பிப்பாங்க. பாப்பாவோட கால் வந்து அந்த கீழே இருக்கிற அந்த பட்டன்ஸில் படும்போது குட்டி குட்டியாக அழகழகான மியூசிக் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஆயிஷா குட்டி பாருங்கள், சூப்பராக அதில் வந்து பார்த்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டி பாப்பா விளையாடுறத விட அந்த குட்டி விளையாடுறது தான் அதிகம்.